ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்குற சம்ம 9th சம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப எனக்கு தனி வட்டி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த தொகையிலிருந்து அசலை கழிப்போம். இப்போ மொத்த தொகை மைனஸ் அசல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 மைனஸ் அசல் எவ்வளவு 4500. ஸோ இப்போ 5000த்துல 4500 போயிடுச்சுன்னா தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500. ஸோ இப்போ 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து 10வது சம் பாருங்க. இப்போ 10வது சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பின் வருவனவற்றுள் எது 1000 அசலுக்கு ஓராண்டுக்கு 10% என்ற விதத்தில் தனி வட்டி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 1000 எத்தனை ஆண்டுகள் ஓராண்டுக்கு எத்தனை சதவீத வட்டி வீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10%. தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லலாம். பிரின்சிபல் அப்படிங்கிறப்போ பிரின்சிபல் எவ்வளவு 1000 இன்டு ஆண்டு 1 எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10% டிவைட் பை 100. இங்க ஒரு 2 ஜீரோ இங்க ஒரு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 10 4 10 10. ஸோ இப்போ 5 100 அப்படிங்கிறதான் ஆன்சர். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100. அடுத்து 11வது சம் கவனிங்க. 11வது சம் என்ன கொடுத்திருக்காங்க, பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு எஸ்ஐ பிரின்சிபல் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 2000 ஓராண்டு n ஈக்குவல் டு ஓராண்டுக்கு எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 200 தரக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தனி வட்டி ஈக்குவல் டு எஸ்ஐ டிஎன்ஆர் டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ எஸ்ஐ எவ்வளவு 200 ஈக்குவல் டு அசல் 2000 இன்டு ஆண்டு ஓராண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கேட்கறாங்க. டிவைட் பை 100. ஸோ இப்போ இங்க ஒரு 2 ஜீரோ இங்க ஒரு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பண்ணிட்டோம் 200 ஈக்குவல் டு 20 இன்டு இப்போ இங்க ஒரு ஜீரோ அடிக்கலாம். 400 5 20. இப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10%. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 10%.